அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக ஷாலோம் ஊழியத்துக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் என்னை அக்காவை அன்போடு வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள முன்னுரையை நாம் படித்தோம். இந்த புஸ்தகத்தை குறித்த காரியங்கள் எழுதினவரை குறித்து இந்த புஸ்தகத்திலே ஒரு முழுவதுமாக எதை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொடுத்தேன். இந்த நாளிலே அதுல உள்ள புத்தகங்கள், அதிலே அந்த அதிகாரங்கள், குறிப்பாக முதல் 12 அதிகாரங்கள் என்று நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு நம்ம டைமிங் பார்க்கும்போது எவ்வளவு முடியுது அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அநேகமா இன்னைக்கு 6 சாப்டர்ஸ் முடியறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே பகுதிகளை நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த புஸ்தகம் இதுல முதல் பகுதி சொல்லுவோம் என்றால் முதல் 35 அதிகாரங்கள் த ஹோலி டிசிப்ளினேரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது டிசிப்ளினுக்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த புஸ்தகம் யூதா இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்களை ஒரு டிசிப்ளினரி லைஃபுக்காக வழி நடத்துவதற்காக ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை தெரிந்தெடுத்திருக்கிறது போல இந்த புத்தகங்கள் அனைத்தும் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதுல நாம் குறிப்பாக இதுல அந்த ஸ்லைட்ல ப்ராபசிஸ் அகைன்ஸ்ட் ஜூதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இது எப்படி வந்துங்கிறது எனக்கு ஆக்சுவலா தெரியல. முதல் 12 அதிகாரங்கள் நம்ம முதல் 12 அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது யூதாவுக்கு விரோதமான தீர்க்க தரிசன வசனங்கள், அது யூதா இஸ்ரேல் இரண்டுக்கும் விரோதமான தீர்க்க தரிசனங்களாக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுல ஏசாயா வருவதற்கு பதிலாக எரேமியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நான் கவனித்தேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏசாயா இருந்துச்சு. ஒருவேளை சேஞ்சஸ்ல மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்திருக்கு. தீர்க்க தரிசனம் அதை நம்ம பார்க்கும்போது யூதா இஸ்ரேல் ரெண்டுக்கும் சேர்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா சொல்லுகிறதை பார்க்கிறோம். வானங்களே கேளுங்கள், பூமியே ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி வழிநடத்தினார் என்கிறதை நம்ம யாத்திராகமோ, அதே போல லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் புஸ்தகங்களிலே நாம் படிக்கிறோம் எப்படி ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று. இப்ப ஆண்டவர் உருவாக்கின வளர்த்த மக்கள் என்றவர்களை குறித்து சொல்லப்பட்டது. அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3ஆம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்களுடைய பின்வாங்கின வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தை பார்க்கணும். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனையும் முன்னையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்வாங்கி போன ஒரு வாழ்க்கை. அதே போல 7லிருந்து 10 வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது அந்த தேசத்தினுடைய ஒரு சூழ்நிலை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க, தேசம் பாழானது, சுட்டெரிக்கப்பட்டது, அந்நியர் அதை பட்சிக்கிறார்கள், கவிழ்க்கப்பட்டு போனது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த இஸ்ரேல் யூதா மக்களை குறித்து அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை சில ஒருவேளை ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக எழுதுகின்ற ஒரு காலகட்டத்தை தான் நாம் பார்க்கின்றோம். என்னென்ன நடக்க போகிறது இது எல்லாமே பின்னாட்களிலே வரலாற்றிலே நிகழ்ந்ததாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு 11லிருந்து 14 வரை படித்து பார்க்கும் பொழுது அவர்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகள், காணிக்கைகள் இதெல்லாம் குறித்து சொல்லிட்டு இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த காரியங்களிலே நாம் பார்க்கும்போது குறிப்பாக 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அதாவது இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 15ஆம் வசனம்
அதுல 5ஆம் வசனம் பிரேயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 15ஆம் வசனம். இந்த 15ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நம்முடைய ஜெபம் பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்வோடு காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பாவம் நிறைந்த வாழ்க்கையோடு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். குறிப்பாக நாம வருகின்ற நாட்கள்ல அடுத்த புதன்கிழமையிலிருந்து லெந்து நாட்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இதுவும் ஒரு ஆயத்தமாக இருக்கிறது. அந்த 16ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது சொல்லுகிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது 15 19 வரை நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுங்கள். அப்படி உண்மையாகவே நீங்கள் தீமைகளை அகற்றிவிட்டு மனம் திரும்பும் போது நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். முந்தின பகுதியில தேசத்தின் கேடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்துல இருந்து நாம பார்க்கும்போது அதிலே தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் என்ன, தண்டனையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பட்டயத்துக்கு இரையாவீர்கள் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் சில கேள்விகள் என்ன, இந்த இதற்கு முன்பதாகவே நாம் 2 கேள்விகளை பார்த்திருக்கிறோம். 21ஆம் வசனத்திலே பார்க்கும்போது உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரை விட்டு ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை வழிபட்ட ஒரு சூழ்நிலையை குறித்துதான் இதிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்த மக்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் தண்டனையினாலே பலவிதமான தவறுகளை அவர்கள் செய்கிறவர்களாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும்போது இந்த 20ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரை பார்ட்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றாரு 21 இருந்து 23 வரை அன்று இருந்த லீடர்ஸ், தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. 23 நாம் பார்க்கிறோம், பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறவில்லை என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் அதிகாரத்திலே இருந்ததை அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு பயங்கரமான காரியம் இன்னைக்கும் நாம பார்க்கும்போது இது திருச்சபை வாழ்க்கையிலையும் நாம் இதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. தொடர்ச்சியாக 24 இருந்து 27 வரை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், முன்னால சொல்றாருல 16 இருந்து 19 வரை அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறதை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்க மனம் திரும்பி செவி கொடுத்தால் உங்க வாழ்க்கையில நான் இதையெல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் என்ன செய்கின்றார், அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். 26ஆம் வசனத்துல பார்க்கும்போது 23 26 நாம் படித்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். 26ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உங்களது ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, தேசத்துக்கு புதிய பெயரை கொடுக்கிறார், நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக இந்த முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நான் உங்களுடைய தேசத்துக்கு நல்ல பலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல 26 இருந்து 31 வரை பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த ஆண்டவருடைய கட்டளைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலகி போகிறவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்படுகின்ற தண்டனை குறித்து தொடர்ச்சியாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். நொறுங்குண்டு போவார்கள், நிர்மூலமாவார்கள், வெட்கப்படுவார்கள், நாணம் அடைவார்கள். அதே போல இலையுதிர்ந்த மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த முதல் வசனம், முதல் அதிகாரம் ஆரம்பமே ஒரு கண்டிப்பு நிறைந்ததாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது தொடர்ச்சியாக அடுத்த ஸ்லைட் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய நாளை குறித்து 2வது அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் வரை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய நாள் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் காலங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிறார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். 2வது அதிகாரத்துல 1 11 வசனங்கள் வரை நாம் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல் பகுதி 3ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அதுல தேவாலயத்தை குறித்து சொல்லப்படும். அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, அங்கு ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்கு வேத வசனங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தரின் பர்வதத்துக்கும், இந்த கர்த்தரின் பர்வதம் பர்வதங்களுக்கெல்லாம் மேலான பர்வதமாக இருக்கும் என்று 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சீயோனிலிருந்து வேதமும், அதாவது தேவாலயம் இருக்கிற இடம் தான் சீயோன் என்று சொல்லப்படுகிறது. அது கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வேதமும், எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் என்பதை அதிலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வீழ்ச்சி அடைகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். பலவிதமான வீழ்ச்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், உறுதியாக எல்லாருடைய வாழ்க்கையின், ஒருவேளை நம்ம லாங்குவேஜ்ல, தமிழ் லாங்குவேஜ்ல சொல்ல போனா விதி என்று சொல்லுவது போல, உறுதியான விதி என்று சொல்லப்படுகின்ற தீர்ப்பு அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில, அதாவது செய்த காரியம் அவர்களுக்கு நேரிடும் என்று சொல்வது போல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது எல்லாம் விழுந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலதான் நேற்று அவங்க கேட்டது போல 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம் என்று அந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது பின் நாட்களிலே, ராஜாக்களுடைய நாட்களிலே சில ராஜாக்கள், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வந்த ராஜாக்கள் அவற்றை எல்லாம் தகர்த்து போட்டார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் நம்ம தொடர்ச்சியா பார்க்கும்போது அந்த 24ஆம் வசனத்துல 2வது அதிகாரத்துக்கு 24ல இருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய தன்மையை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரம், நம்ம 3வது அதிகாரத்திற்குள்ளாக நம்ம போறோம். 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நாம நம்பக்கூடாது அப்படின்னு 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை தொடர்புபடுத்தி பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மனிதர்களை நம்பினார்கள் என்பதற்காக அவர் சொல்றார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது அந்த 3ஆம் அதிகாரம் 24ல இருந்து 26 தான், 2:24ல இருந்து 26 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2வது அதிகாரத்துல அந்த 22ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அதுல தொடர்ச்சியாக அந்த ஒரு சார்ந்த தன்மையுடைய ஒரு சூழ்நிலையை 3வது அதிகாரம் 22ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய தன்மைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். என்ன சொல்றாங்கன்னா, 3வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல முதல் 8 வசனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் காலத்தை கட்டுப்படுத்துகிறார். எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனம் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளோம் என்றால், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் சகல விதமான ஆதரவுகளாகி அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும், தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும், பராக்கிரமசாலியையும், யுத்த வீரனையும், நியாயாதிபதியும், தீர்க்கதரிசியும், சாஸ்திரியையும், மூப்பரையும், 50 பேருக்கு அதிபதியும், கணம் பொருந்தினோனையும், ஆலோசனைக்காரரையும், தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவனும் சாதுரியவானையும் விலக்குவார் அப்படின்னு சொல்றது. காலங்களிலே ஒரு பெரிய மாற்றம், ஆளுகையில மாற்றங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, வயதிலே மூத்தவர்களை விலக்கி வாலிபர்களை அந்த இடத்துல அவர் வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். அப்ப என்ன செய்யறாங்கன்னா,
ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒருவருக்கு ஒருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாய் இருப்பார்கள். வாலிபர்கள் முதிர் வயதில் உள்ளவர்களுக்கும் கீழ் மக்கள் மேன் மக்களுக்கும் இரும்பு செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய காலம் நேரம் வரும் பொழுது ஒரு பெரிய தீமை அவர்களை தொடர்கிறதை நாம் காண முடிகின்றது. அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நம்பிக்கையை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் நன்மையை கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை குறித்து அதுல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் என்னுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறது என்ன? அப்படி வேதனைப்படுத்தின 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயாதிபதிகளையும் ஆண்டவர் விசாரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சிறுமியானவர்களிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது, நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் இந்த மக்களுக்காக பேசுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் நாம் 15ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 3வது அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, 3:16 இருந்து 22 வரை ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத அவர் தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 26ஆம் வசனம் வரை பயங்கரமான தீர்ப்பு அதுல இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பயங்கரமான தீர்ப்பு அதிலே கொடுக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது 3வது அதிகாரத்துல நாம முடித்திருக்கிறோம். 4வது அதிகாரத்திற்குள்ளே போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உறுதியான ஒரு 4வது அதிகாரம், அடுத்த ஸ்லைட் போயிருங்க. அதுல பார்க்கும்போது வாழ்க்கையிலே உண்மை சூழ்நிலை, ரியாலிட்டி அப்படின்னா இதுதான் வாழ்க்கை என்பதை உணர்கின்ற ஒரு விதமான தன்மையை அதிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 20ஆம் வசனம் வரை அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அதே போல வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுல 4:1-3 வரை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது அவர்கள் எப்படி அவர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ரியல் லைஃப்ல அவர் இதுக்கு முந்தின அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையிலையும், இந்த பகுதியில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது நீங்க மனம் திரும்புனா உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில ஆண்டவர் எடுத்து சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதாவது இந்த ஒரு காரியத்திற்கு என்ன இல்லை, ஒரு கம்பானியன்ஷிப் இல்லாத ஒரு சூழ்நிலை. முந்தின பகுதிக்கும் இதுக்கும் இந்த குறிப்பாக இந்த அதிகாரத்திற்கும் 4வது அதிகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் காண முடிகின்றது. 4வது அதிகாரத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை காண முடிகின்றது. அதுல நம்ம பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை படித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்களில் விளங்கட்டும் என்பார்கள். ஏன்னா இதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், அப்போ ஆண்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுகிறார்கள், யுத்தத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள், அவர்கள் கைதிகளாக பிடித்து செல்லப்படுகிறார்கள், உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை. அடுத்தல வாலிபர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள் யுத்தத்துல, ஆண் மக்கள் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய். அப்போ மனம் திரும்பும்போது ஆண்டவருடைய கிளை அவர்களுக்கு அலங்காரமும் மகிமையுமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் பாருங்க 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தின அதிகாரத்துல சீயோன் குமாரத்திகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தினின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்திற்பலிகளை
அதை நடுவில் இருந்து நீக்கி விடும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அதன் நடுவில் இருந்து வந்துருங்க. ஆண்டவர் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கும்போது ஒரு முதல் பகுதியை நான் பார்த்தோம் என்றால் 7 வசனத்திலையும் ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த திராட்சை தோட்ட உவமையை மிக தெளிவாக அவர் எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்றாருன்னா, அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன் அப்படின்னு சொல்லி மகா செழிப்பான ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அது யாரு? இஸ்ரேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள், அவர்களை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தோட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் அதை 2வது வசனத்துல பார்க்கிறோம். அதை என்ன செய்கிறார் என்றால் தோட்டத்துக்கு வேலி அடைக்கிறார். அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நடுகிறார். அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லும். இது யாரை குறித்து சொல்லுகிறது என்றால் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அதுல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கடைசியில பார்க்கும்போது 7ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய தலைவர்களை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பணத்தை சேர்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அவர்கள் பணத்தை சேர்க்கிறவர்கள், பரிதானம் வாங்குகிறவர்கள். நீங்க 14ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல எல்லாம் பார்க்கும்போது பரிதானம் வாங்குகின்றவர்களாக காணப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆவது வசனம் வரை நம்ம பார்க்கும்போது நீங்க சேர்க்கிறீங்க, நிறைய வாங்குறீங்க, ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? என்னுடைய மக்கள் இப்படியாக கஷ்டப்படுகிறார்கள் என்று 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அந்த காரிய சூழ்நிலையில நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஆண்டவரை நீங்கள் என்ன செய்வதில்லை, அவருடைய கிரியைகளை நோக்கி பார்ப்பதில்லை, அவருடைய செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய கிரியைகளை குறித்து 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போனார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக பணத்தினாலே வருகின்ற இது நிமித்தமாக நடைபெறுகின்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். 13 இருந்து 17 வரை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய செல்வம் எல்லாம் எப்படி போனது என்பதை அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக 18 இருந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய கிரியை தீவிரமாய் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது நிமித்தமாக ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள். 20ஆம் வசனத்துல பார்க்கும்போது தீமையை நன்மை என்று சொன்னார்கள், நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாட்களிலே நடைமுறையில உள்ள சூழ்நிலைகளை குறித்து அவர் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நன்மைக்கு பதிலாக தீமை செய்கின்றது. இந்த தீமையை குறித்து தீமைக்கு அவர்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் நன்மைக்கு கொடுப்பது. திருச்சபை வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். நிறைய டயசிசஸ்ல இருந்து வருகின்ற செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு செய்திகளைத்தான் நாம் கேட்டுக்கொண்டது. எவ்வளவு ஒரு பயங்கரமான காலத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால ஆண்டவருடைய கோபம் அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது என்று சொல்லி
30ஆம் வசனத்திலே 30ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 20 வரைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 30ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால் ஏசாயாவை அழைக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஏசாயாவை அழைக்கிறார். ஏசாயாவை அழைக்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம், அழைக்கின்ற அழைப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனம் இன்னும் நாம் பார்ப்போம்னா இந்த அதிகாரம் முழுவதுமே அவர் ஏசாயாவினுடைய அழைப்பை குறித்து சொல்கிறார். இந்த அழைப்பை பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் இருக்கின்ற சிங்காசனத்தின் மேல் இருக்கிற ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார். அந்த காட்சியோடு கூட அவர் காண்கின்ற சம்பவங்கள் நாம் பார்க்கும் பொழுது அது வித்தியாசமானதாக காணப்படுகிறது. ஒருவேளை வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்கிறது போன்ற ஒரு அமைப்பை அவர் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அங்கு இருக்கின்ற தூதர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லுகின்ற காரியங்கள், கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்போ இதுல எதற்காக இதை சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவர் நம்மை பரிசுத்த வாழ்வுக்கென்று அழைக்கிறார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அதே போல 4வது வசனத்துல நாம் பார்க்கும்போது வாசல்களின் நிலைகள் அசைந்தது, அவ்வளவு சத்தம். ஆலயம் புகையினால் நிறைந்தது. இந்த ஆலயம் புகையினால் நிறைந்தது சொல்லும் போது யாத்ராகமம் கடைசி அதிகாரத்துல, அதே போல தாவீது ராஜா தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யும் போது இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் அதில் சொல்லப்படுகின்ற சம்பவம் என்னன்னா, மேகத்தால் நிறைந்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இது தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மனுஷர் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி மேகத்தால் நிறைந்திருந்தது, இதுல புகையினால் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அழைப்பின் போது ஏசாயா தன்னை ஆண்டவரிடத்தை அர்ப்பணிக்கிறார். ஐயோ, நான் ஆண்டவரை பார்த்தேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், என்னை அர்ப்பணிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மை தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, அநேக நேரங்கள்ல நம்மை நாமே பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொள்ளுகின்ற நேரங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நீங்களே பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்ளுவதை விட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்வி நிமித்தமாக கற்றுக் கொடுக்கிறார். அரச குலத்திலே பிறந்த ஒரு மனிதன், ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற உடனே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அது என்ன நடக்குது, ஏன் ஆண்டவர் அழைக்கிறார்னு பார்க்கும்போது, எந்த ஜனங்கள் என்னை காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அவருடைய மோசமான சூழ்நிலைகளை, ஆண்டவரை மறந்த சூழ்நிலைகளை ஆண்டவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப எவ்வளவு காலையா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாய் காணப்படும் வரைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற, ஒரு கூட்ட மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறேன். இந்த அடிமரம் என்று சொல்லப்படுவது எது அப்படின்னு பார்க்கும்போது, ஏசாயா 11ஆவது அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஈசாய் தாவீதினுடைய தகப்பன். இந்த சந்ததியிலே இயேசு பிறப்பார் என்கின்ற செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த விதத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய பிள்ளைகளை இந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக, ஆண்டவருக்கு பிரியமாக வாழுவதற்காக வழி நடத்தும்படியாகத்தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாகிய தம்முடைய ஊழியக்காரராகிய ஏசாயாவை அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில நாம் இந்த நாளிலே கேட்ட காரியங்களை மனதிலே வைத்து நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு
குறிப்பாக நம்முடைய திருச்சபைகளிலே கிறிஸ்தவ சூழ்நிலையிலே காணப்படுகின்ற ஒரு விதமான பின்மாற்றமான வாழ்க்கை சூழ்நிலை. ஒரு உதாரணத்தை நான் இதுக்கு சொல்லுவேன் அப்படின்னா, சுவிசேஷ பணி இந்த நாட்களிலே குறைந்து விட்டது. திருச்சபைகளிலேயும் சரி, மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ்லயும் நான் பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு அறிவிக்கும் பணி குறைந்து விட்டது. கடந்த ஆண்டு ஜனவரி லாஸ்ட் வீக்ல நான் ரோம்ல இருக்கும்போது எங்களுக்காக ஒரு கூடுகை நடத்தப்பட்டது. அப்ப அந்த கூடுகையில அநேக காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போ ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில சுவிசேஷத்தை அறிவித்த 15ஆம் நூற்றாண்டிலே சுவிசேஷத்தை கொண்டு வந்த பிரான்சிஸ் சேவியர் என்பவருடைய நாட்களிலே பெரிதளவிலே மனமாற்றம் ஏற்பட்டது. மாஸ் கன்வர்ஷன் என்று சொல்வார்கள். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில பார்க்கும் பொழுது திருநெல்வேலியிலே மாஸ் கன்வர்ஷன் ஏற்பட்டது என்று சொல்வார்கள். ஆந்திர பிரதேசத்திலே நாம் பார்ப்போம் என்றால் தோர்னக்கல் பகுதியிலே மாஸ் கன்வர்ஷன் ஏற்பட்டது. கூட்டமாக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நாம பார்க்கும்போது எந்த நாட்களில் நடைபெற்றதுன்னா 15ஆம் நூற்றாண்டிலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில நடந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாக நீங்கள் இந்த ஒரு பணியை செய்கிறீர்களா அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்கு கொடுத்த பதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன பதில் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, இந்திய தேசத்துல இப்ப சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, நாங்கள் சமுதாய பணிகளைத்தான் செய்து கொண்டு வைக்கிறோம். சமய பணியை விட சமுதாய பணிகளை அதிகமாக செய்கிறோம். அந்த சுவிசேஷத்தை அறிவித்தால் பல பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் 2018ஆவது ஆண்டுலதான் ஹரியானாவுல ஒரே நேரத்துல 54 ஞானஸ்நானத்தை நான் கொடுத்துருக்கேன். இதை நான் மற்ற ஃப்ளோர்ல சொல்லுங்க சொன்னேன், அவங்ககிட்ட சொல்லல. ஏன்னா அது அவங்களுடைய ஏரியா. அப்போ ஏதோ நம்ம மற்றவங்க புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகள் நிறைய செய்யறது போலவும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை தாழ்த்துவது போலவும் அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பிற திருச்சபை தலைவர்கள் இருக்கும்போது நான் இதை குறித்து தெளிவாக நான் பேசுறேன். இந்த விதத்துல இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இந்திய தேசத்துல ஹரியானாவுல ஒரே நாள் நான் 54 ஞானஸ்தானம் கொடுத்தேன். இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறி மக்கள் எல்லாருமே என்ன செய்து விட்டார்கள் என்றால் சமுதாய பணிகள். இன்னைக்கு மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சமுதாய பணிகள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டாங்கன்னாலே அதனுடைய நோக்கம் என்னன்னா, எங்களுக்கு வர்ற காணிக்கைகளை நாங்கள் என்ன செய்கிறோம், சமுதாய பணிகளுக்காகவே செலவிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம். இது ஒரு பெரிய பின்மாற்றமான வாழ்வு. நமக்கு வருமானங்கள் நிறைய வேணுங்கிறதுக்காக நாம் சில பணிகளை செய்வது போல காண்பித்து கொண்டு இன்னைக்கு திருச்சபையும் சரி, இல்ல ஒரு தனிப்பட்ட காரியங்களிலே ஊழிய பாதைகளிலே அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய பின்மாற்றம். ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவருடைய மக்களை கூட்டமாக நடத்துவதற்கு நாம் இந்த நாட்களிலே பின்வாங்கினவர்களாக காணப்படுகிறோம். இன்னைக்கு நான் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் கிட்டத்தட்ட நாம் சொல்லுவோம் என்றால் 1910ஆம் ஆண்டிலிருந்து 1890ஆம் ஆண்டிலிருந்து 1910ஆம் ஆண்டு இந்த நாட்களிலே ஏற்பட்ட பெரிய கன்வர்ஷன். குறிப்பாக பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா என்பவர் இங்கிலாந்துல போய் பிரசன்ட் பண்ணும் பொழுது, இந்த 2010 இருந்து 2027 வந்து அவர் ஒரு ப்ரோக்ராம் போகும்போது வருஷந்தோறும் இத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தினாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தனியாக நாங்கள் செயலாற்றக்கூடிய அளவிற்கு இந்திய தேசத்திற்கு என்று நீங்கள் இந்திய தேசத்தின் தலைவர்களை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோமா? நம்முடைய தேசம் திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய தேசத்திற்காக திருச்சபைக்காக ஜெபிப்போம். இந்த பின்மாற்றமான சூழ்நிலை மாறத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.